வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ராம்குமார் சிறையில் மரணம் அடைந்தது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாகி இருக்கிறது. சுவாதி என்கிற 24 வயது இன்ஃபோசிஸ் பணியாளரை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து அறிவாளால் வெட்டி கொண்டதாக அவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மீனாட்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கின் வெளிச்சம், வழக்கின் அழுத்தம் இரண்டுமே 24 வயதான ராம்குமாரின் மீது இருந்தது. உடனடியாக நம் நினைவுக்கு வரக்கூடிய சம்பவம் டெல்லி கேங்ரேப். மிகப்பெரிய அளவில் 2012 டிசம்பர் 16 நடந்த அந்த சம்பவம். அதற்கு பிறகு அதில் முக்கிய குற்றவாளியான ராம் சிங் திகார் சிறையில் தூக்கில் தொங்கி அதிகாலையில் மரணமடைந்த அந்த சம்பவம், அதற்கு நிகரான ஒரு சம்பவம் இப்போது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இது போன்ற குற்றங்களில் குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கு அளவுக்கு அதிகமான செய்தி வெளிச்சம் கூட அவர்களுக்கு பெரிய மன அழுத்தத்தையும் தரக்கூடியது. அது மட்டுமல்ல, 2 சகோதரிகளோடு பிறந்தவர் ராம்குமார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வேலை தேடி வந்தவர். வேலை தேடி வந்த சமயத்தில் இப்படியான ஒரு பழி, அவப்பெயர் வந்துவிட்டது என்பது தொடர்பான சமூக அழுத்தம். இதை மீறி கூட ஒரு குற்றவாளியாக சிறைக்கு செல்லக்கூடியவர் அங்கு படித்து பிறகு வெளியே வரும்போது, ஆயுள் தண்டனையோ நீண்ட கால தண்டனையோ முடித்து வெளியே வரும்போது பக்குவப்பட்ட ஒரு மனிதராக வெளியே வர முடியும் என்கிற ஒரு சாத்தியப்பாடு இருந்தாலும் கூட இந்த சூழல், சிறை சூழல் தருகிற நிர்பந்தங்கள், மன அழுத்தங்கள், இவற்றை எப்படி கையாள வேண்டும் என்று அறியாத ஒரு வயது, 24 வயது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சாதகமான சூழலை உண்டாக்கி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் சிறைத்துறைக்கு இருக்கிறது. அதற்காக தான் சிறை சீர்திருத்தங்கள் பற்றி எத்தனையோ ஆணையங்கள் பேசி வருகின்றன. குறிப்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் 2013ஆம் ஆண்டு ராம்சிங்குடைய தற்கொலைக்கு பிறகு திகார் சிறையில் நிர்பயா என்கிற ஜோதி சிங்குடைய பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளி இதுபோல சிறையில் அடைக்கப்பட்டு சில நாட்களிலேயே இதுபோல மரணம் அடைந்ததால் நிச்சயமாக இவர்களுடைய தற்கொலையை தடுப்பதற்கான சில பரிந்துரைகளை அவர்கள் செய்தார்கள். ஆன் கால் சைக்கியாட்ரிஸ்ட், எப்போது அழைத்தாலும் வரக்கூடிய ஒரு உளவியல் வல்லுநருடைய உதவி என்பது இது போன்றவர்களுக்கு தேவை. இவர்களுடைய மன அழுத்தம் என்பது தொடர்ந்து பேச்சு துணையும் அவர்களுக்கு ஆதரவும் தேவைப்படக்கூடிய நபர்களாக இது போன்ற இளம் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் பல்வேறு பரிந்துரைகளை தேசிய மனித உரிமை ஆணையம் செய்திருந்தது. ஆனால் இது போன்ற பரிந்துரைகள் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதற்கு நல்ல உதாரணம் ராம்குமாருடைய மரணம். ராம்குமாருடைய மரணம் சிறைத்துறைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக வந்து விடிந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வழக்கில் இது போன்ற ஒரு அசட்டை, ஒரு கவனக்குறைவின் காரணமாக நிகழ்ந்த இந்த மரணத்தின் பின்னணி பற்றிய சந்தேகங்களை, கேள்விகளை பலமாக எழுப்பியிருக்கிறது. சந்தேகங்களும் கேள்விகளும் எழுவது இயல்புதான். ஆனால் இதை தாண்டி இந்த பிரச்சனையில் முக்கியமாக நாம் பேச வேண்டியது, இதுபோல சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவருடைய மனநலம் தொடர்பான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அபிஷியலாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்று அவர்கள் வைத்திருந்தாலும் கூட இது போன்ற ஒரு மனநலம் பாதித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தொடர் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய மன ஆறுதல் தேற்றுவதற்கான, ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது. கான்ஸ்டன்ட் வாட்ச். இன்றைக்கு ஸ்னேகா என்கிற தற்கொலை தடுப்பு மூவ்மெண்டுடைய இயக்குனர் பேசும்போது கூட இதை சொல்லி இருக்கிறார். உண்மையிலே அவர்கள் உன்னிப்பாக அவருக்கு கவனம் கொடுத்தார்களா, அவரை பராமரித்தார்களா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதை செய்ய சிறைத்துறை தவறிவிட்டது. இதற்கான முழு பழியும் சிறைத்துறையே சாரும். சிறைத்துறை சீர்திருத்தங்கள் என்பது ஒரு முடிவுறாத செயலாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை இந்த சமயத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு சிறைத்துறை சீர்திருத்தங்களுக்கான அழுத்தங்களை, நிர்பந்தங்களை இந்த சம்பவத்தின் வாயிலாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.